ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இந்து சாஸ்திரத்தின்படி எந்த செயலை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்கு சில வரைமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. இவற்றை மீறுவதால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் வாழ்க்கையில் பல விதமான துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. இந்து சாஸ்திரங்களின்படி சில செயல்களை சூரியன் மறைந்த பிறகு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு ஆளாகலாம். அது மட்டுமல்லாமல் துரதிர்ஷ்டம் வரலாம். இதனால் பலவிதமான துன்பங்களையும் நாம் சந்திக்க நேரிடும். இந்த செயல்கள் அசுப காரியங்களை கருதப்படுவதால் இவைகள் எதிர்மறையான விஷயங்களை ஈர்த்து கெடுதல்களை தரும் என்பது நம்பிக்கை. மாலையில் சூரியன் மறைந்த பிறகு என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் பாத்திரங்களை கழுவாமல் வைத்தால் தரித்திரம் வரும், கடன் தொல்லை வரும். பாத்திரங்களை கழுவி சுத்தமாக வைத்தால் லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சமையலறை சுத்தமாக இருந்தால் நல்ல சூழ்நிலை இருக்கும், அதிர்ஷ்டம் வரும். சமையலறை அழுக்காக இருந்தால் துரதிர்ஷ்டம் வரும். கிச்சனை சுத்தமாக வச்சா நல்ல நேரம் வரும், கடவுள் அருள் கிடைக்கும். இந்து மதத்தில் இரவு நேரத்தில் முடி நகம் வெட்டக்கூடாது. லக்ஷ்மி தேவி மாலை நேரத்தில் வீட்டுக்குள் வருவாள். அப்போது முடி நகம் வெட்டி போட்டால் அவரை அவமதிப்பது போல ஆகும். அதனால் முடி நகம் வெட்டுவதை பகலில் செய்தால் நல்லது. கெட்ட கர்மாவை தவிர்க்கலாம். தேவியை அவமதிக்காமல் இருக்கலாம். ராத்திரி நேரத்திலே துணி துவைத்தால் கெட்ட சக்தி வரும். காலையில் அந்த துணியை போட்டால் அந்த கெட்ட சக்தி நம்முடைய உடம்பில் ஒட்டிக்கொள்ளும். அதனால் துணியை பகலில் மட்டுமே துவைக்க வேண்டும். சூரிய வெளிச்சத்தில் காய வைக்க வேண்டும். சூரிய வெளிச்சத்தில் இருக்கும் சக்தி கெட்ட சக்தியை விரட்டும், கிருமிகளை அழிக்கும், துணியை சுத்தமாக்கும். சூரிய வெளிச்சம் நல்லது நடக்கும் நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். பெண்கள் மாலை நேரத்திற்கு அப்புறம் முடியை கட்டி வைக்க வேண்டும். அப்போதுதான் கெட்ட சக்தியிலிருந்து தப்பிக்கலாம். முடியை விரிச்சு போட்டால் கெட்ட சக்தி நம்மை பிடிக்கும். முடியை கட்டுவது நம்மை தீய செயல்களிலிருந்து காப்பாற்றும். இரவு நேரத்தில் நம்முடைய சக்தி குறைந்துவிடும். அதனால் முடியை கட்டி வைத்தல் நல்லது. பால், தயிர், உப்பு, சர்க்கரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை மாலை நேரத்தில் தானம் பண்ணக்கூடாது. அப்படி செய்தால் லக்ஷ்மி தேவி கோபப்படுவாள், பண கஷ்டம் வரும். இந்த பொருட்கள் எல்லாம் லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம். அதனை தானம் செய்தால் நம்முடைய பொருளாதார நிலைமை கெடுக்கும். இதனால் இந்த மாதிரி தானம் பண்ணாமல் இருந்தால் அதிர்ஷ்டம் வரும், கடவுள் அருள் கிடைக்கும். காலையில் வீட்டை சுத்தம் செய்தால் அதிர்ஷ்டம் வரும். ஆனால் மாலையில் சுத்தம் செய்தால் லக்ஷ்மி தேவி போய்விடுவாள், நோய் வரும், கஷ்டம் வரும். இதனால் மாலை நேரத்தில் வீட்டை கூட்டக்கூடாது. வெளிச்சம் இல்லாததால் அழுக்கு தெரியாது. இந்த மாதிரி செய்தால் வீட்டில் சந்தோஷம் இருக்கும், அதிர்ஷ்டம் வரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய